சேனல் எவர்கிரீன் சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மங்களூர் பன். இது ஒரு கர்நாடகால ஒரு ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதுவும் உடுப்பி மங்களூர் இந்த ஏரியாலலாம் இதுதான் எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்ம தமிழ் பீப்புள்ஸே கூட கர்நாடகா போனால் ஒன்ஸ் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்காம வரமாட்டாங்க. வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நான் ரெசிபி பண்ணுறதுக்கு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி வாழைப்பழம் எடுத்திருக்கேன், அதனால 3 எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா பெரிய வாழைப்பழமாக எடுக்கிறதா இருந்தால் 1.5 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் தோலை உரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த 3 வாழைப்பழத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோர்க் இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மேஷ் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைப்பழத்தை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூட 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் 2 டேபிள் ஸ்பூனோட நிறுத்திக்க பாருங்க. அடுத்ததாக 1/4 கப் தயிர் ஆட் பண்ணுறேன். இது கெட்டியான தயிரை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்து ஆட் பண்ணுறேன். அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, அதாவது 1/8 டீஸ்பூன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக 1.5 கப் கோதுமை மாவை சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம கை வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம வாழைப்பழம் தயிரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதில் இருக்க ஈரப்பசையே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஈரப்பசை பத்தலைன்னா தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. திருப்பி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா பிசைஞ்சு முடிச்சாச்சு. இது நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி சாஃப்டாலாம் வராது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நிறைய எண்ணெய் இழுக்காது. இந்த மாவை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையில் லேசாக எண்ணெய் தடவி மாவு மேலெலாம் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இப்போது இந்த மாவை ஏர்டைட்டாக நல்லா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி 8 மணி நேரத்துக்கு இதை ஊற வைக்கணும். ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்கக்கூடாது, வெளியே தான் இருக்கணும். இப்போ 8 மணி நேரம் போல் நம்ம மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம பன் செய்கிறதுக்கு மாவு விரிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் பிடிப்போம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நம்ம மாவை டஸ்ட் பண்ணி தான் இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு விரிக்கிற மாதிரி இந்த பன்க்கும் மாவு விரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை எடுத்து மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ விரிக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே ரொம்பவும் விரிச்சிடக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும் மாவு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் இருக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம மாவு விரிச்சிடலாம். இப்போ மாவெல்லாம் விரிச்சாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு இப்போ பொரிச்சிடலாம். நம்ம பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பாதிக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம விரிச்சு வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பன் உப்பி வரும். அவ்வளோதான், நம்ம மங்களூர் பன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம மங்களூர் பன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் பண்ணியிருக்க இந்த அளவில் எனக்கு 12 பன் வந்திருக்கு. இந்த மங்களூர் பன்க்கு தேங்காய் சட்னி ஒரு சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா, உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.